ஒரு மெயின் கேரக்டர் அவங்க போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். உப கேரக்டருங்கும் போது என்னுடைய சைடில் இருக்கிற நபர்கள், உங்களுடைய சைடில் இருக்கிற நபர்கள், உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க, எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க, இது வந்து விரிஞ்சிக்கிட்டே போகும். அப்போ நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க நம்மளோட குணத்தினுடன் இயல்புடன் ஒட்டி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தலைமை நம்ம அப்படிங்கிற மாதிரியாக இந்த மகாபாரதத்துக்குள்ளே சொல்லப்பட்ட மெயின் 12 கேரக்டர், லெகன கேரக்டர்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதற்கடுத்து வரக்கூடிய 36 கதாபாத்திரங்கள் வந்து இந்த கேரக்டர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கேரக்டர்களாக அமையுது. அதனால தான் இப்போ அந்த 3 கேரக்டரும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய சகுனியை ஒத்து போகக்கூடிய கேரக்டராக இருக்கும். ஒரு பாதிப்பினால் பழிவாங்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க இந்த 2 பேரும். யார் உங்களுக்கு? துருபதனும் சல்லியனும். ஆனால் துருபதன் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஆள் இல்லை உங்களுக்கு. அவங்க 2 பேருடைய இது வேறு. அவங்க நேரடியாக பாதிக்கப்பட்ட நபர்கள். துருபதனும் சல்லியனும். திஷ்டதீபம் அப்படி இல்லை. திஷ்டதீபம் பாதிப்புக்கான ஆளே இல்லை. ஆனால் தான் வந்து ஏற்றுக்கிட்ட வேலையை செய்கிற வேலையை நபராக அவர் நிற்கிறார். இதுதான் அங்கே ஒரு வித்தியாசம் இருக்கும். எனக்குன்னு எதுவும் கிடையாது. எஜமான் சொல்லிட்டார் நான் செய்கிறேன். இப்படி ஒரு கேரக்டர் இருப்பான் இல்லைங்களா? ஆமாம், எனக்கு என்ன பாருங்க, அவர் சொன்னார் செய்கிறேன். எங்கள் அப்பா சொல்லிட்டாரு நான் செய்கிறேன், எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு நான் செய்கிறேன். இப்படி ஒரு கேரக்டருங்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த கேரக்டரையும் விடாமல் மகாபாரதத்துக்குள்ளே கொண்டாந்து திணிச்சிருக்கிறாங்க. இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். மகாபாரதத்துக்குள்ளே நம்ம ரொம்ப அது சின்ன வயசுலேருந்தே சொல்லலாம். நம்ம ஜோதிடத்துக்கு முன்பாக எனக்கு மகாபாரதம் தெரியும். மகாபாரதம் வந்து பட்டிமன்றமாக கேட்டிருக்கேன், வழக்காடு மன்றமாக கேட்டிருக்கேன், கதாகாலட்சியமாக கேட்டிருக்கேன். அப்புறம் கிருபானந்த வாரியார் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நம்ம வில்லிபுத்தூரார் எழுதின மகாபாரதம், வடமொழியில் இருக்கிற மகாபாரதம் அதனுடைய தன்மை வேறு. ஏன்னா அங்கே வந்து ஒரு கலாச்சாரம் நம்மள மாதிரியாக அந்த தமிழ்நாட்டுக்குரிய கலாச்சாரம் மாதிரி இருக்காது உங்களுக்கு. அதை வில்லிபுத்தூரார் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு தகுந்த மாதிரியாக கதையமைப்பு வந்துடும். ஒரு சென்டிமெண்ட் காட்சிகள். இப்போ உங்களுக்கு துயில் உரிகிறதுலாம் வடநாட்டு சைடில் வந்து பெருசாக கிடையாது, அதெல்லாம் சென்டிமெண்ட் கிடையாது. ஆனால் நம்மதில் வந்து ரொம்ப தப்பு அது உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து அவமானப்படுத்துறதுங்கிறது நம்ம இதில் கிடையாதுங்கும் போது அது ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்படுது. அதுவும் பாரதியார் எல்லாம் பாஞ்சாலி சபதம்னு ஒரு, அதுதான் முக்கிய காரணமாகவே சொல்லப்படுது. ஆமாம், துயில் உரியப்பட்டது தான் இந்த மகாபாரத போருக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருது. ஆமாம், துயில் உரியது. அதுக்கப்புறம் போடப்பட்ட சபதங்கள் அதை நோக்கி நகர்வுகள். ஆமாம், இப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து பாஞ்சாலி தான் வந்து அந்த சமாதானங்கிற ஒரு பேச்சு எடுக்கும்போது அங்கே தடை ஏற்படுத்துகிற பாஞ்சாலி தானே. நான் விரிச்சிருக்கிற கூந்தலுக்கு என்ன போய் சொல்கிறது, என்ன நீ போய் சமாதானம் பேசுகிறேங்கிறதானே பாஞ்சாலி கேட்குறேன். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு உங்கள் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு உறவுகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது, சண்டை வருது அப்படிங்கும்போது போனால் போகட்டும், நம்ம எதாவது சொல்லிட்டான், எதாவது செஞ்சிட்டான், அதை இப்போ பெருசுப்படுத்திக்கிட்டே இருந்தால் உறவுகள் என்ன ஆகிறது, உறவுகள் கலைஞ்சி போய்ட்டோம்னா அங்கே ஒரு ஆள் பாதிக்கப்பட்ட இருப்பான். என்ன அந்த சபையில் அந்த ஒரு கேள்வி கேட்டான், அவன் கூட வந்து நீ என்ன சமாதானம் பேச்சு, என்ன இது இப்போ என்ன திடீர்னு சமாதானம், அவன் வளவே கூடாது, அவன் கூட நம்ம பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேரக்டர் உட்காந்துருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ அந்த கேரக்டருக்காக நம்மளால் சமாதானம் பேச முடியாது, அந்த உறவுகளை அப்படியே விடவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு நம்ம மாட்டிக்குவோம். அந்த மாதிரி தான் அந்த மகாபாரதத்துக்குள்ளே நீங்கள் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று தன்னுடைய இயல்பிலேருந்து மாறாமல் அந்த சூழலுக்கு வந்து அது அட்டாச் ஆகிற மாதிரி பொருந்தி போச்சு. அதனால தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு மகாபாரதம் வாய்மொழியாக தானே இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாய்மொழியாக தானே பேசப்பட்டிருக்கோம், ஒரு நாடகமாக தானே போடப்பட்டிருக்கோம். கதாகாலட்சியமாக சொல்கிறது அல்லது நாடகமாக போகிறது 2 விதமாக தானே போட முடியும். அது கண்டினியூவாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற இவ்வளோ டெக்னாலஜிலையும் அந்த கதை வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்க காரணம் அப்படியே தான் இருக்குது. ஆர்டிஸ்டாக மாறிக்கிட்டு இருக்காங்க. காரணம் வந்து குண இயல்புகள். இப்போ என்னுடைய கேரக்டர் மகாபாரதத்தை பார்த்தா இருக்குது, உங்களுடைய கேரக்டர் இருக்குது, நம்ம கேமராமேனுடைய கேரக்டர் இருக்குது, எடிட்டரோட கேரக்டர் இருக்குது. அதனால தான் நம்மளாம் வந்து அதுலேருந்து நம்ம நமக்கு வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா 37,000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் உண்மையிலே வந்து அந்த கேரக்டர், ஆமாம், அந்த கேரக்டரால் பாதிக்கப்பட்டவங்க தான், அதை வந்து அறிஞ்சவங்க தான். ஆமாம், நம்ம சொல்கிற கேரக்டர் கரெக்டாக பொருந்தி அவங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் ஏற்றுக்கிறாங்க, பார்த்து வர்றாங்க. அப்போது
ஒரு கேரக்டர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பேசும்போது அந்த கேரக்டர் வந்து மகாபாரதத்துக்குள்ளே எப்படி தோன்றியிருக்கு, எப்படி வந்திருக்கு, என்ன வேலைகளை செய்யுது, அதனுடைய முடிவு எப்படி இருக்குது. இது பெரிய விஷயமா உங்களுக்கு என்னங்கன்னா மகாபாரதத்துக்குள்ளே எல்லா கேரக்டருக்கும் ஃபினிஷிங் இருக்கும். அந்த கேரக்டர் ஏன் வந்தது, அது என்ன செஞ்சது, முடிவு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். நீங்கள் ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே ஃபினிஷிங் கொடுக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சினிமாவில் வந்து உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு கதையை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேரக்டர் நீங்கள் காட்சியில் நீங்கள் காமிக்க, பழைய படத்தில் நான் சொல்கிறது, அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, அது முடிவில் என்னன்னு காமிச்சிருப்பாங்க. இப்போ வர்ற படத்துக்கள் நீங்கள் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி காமிக்காதனால தான் படம் தோல்வி அடையுது. நீங்கள் ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் சொல்லிவிட்டு அது மாறாமல் இருக்கும். ஏன் வந்து எம்ஜிஆர் படத்துலலாம் அந்த வில்லன் வந்து மனம் மாற்றம் உரிய நபராக காமிக்கவே மாட்டார். 1000ல் ஒருவரில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனம் மாற்றம் அடைகிறது நம்பியாராகவே இருப்பார் எல்லா படத்துலையும். ஏன்னா அந்த கேரக்டரை வந்து நீங்கள் சிதைக்கக்கூடாது. கேரக்டரை சிதைச்சிட்டிங்கன்னா அடுத்த படத்தில் என்ன, போன படத்தில் சமாதானம் போயிட்டார், அண்ணன் தம்பி ஆகிட்டாங்க, அப்புறம் இந்த படத்தில் மறுபடியும் வில்லன் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டீங்கன்னா, இதை வந்து ஒரு கதையினுடைய போக்கு இப்படி இருக்கணும். இல்லைன்னா அது தோல்வி அடையும். இங்கே வந்து துரியோதனனோ சகுனியோ துரோணரோ பீஷ்மரோ தர்மனோ அர்ஜுனனோ கண்ணனோ தன்னுடைய இயல்புலேருந்து மாறிக்காமல் தான் அவங்க எல்லாருமே பயணிச்சிருக்காங்க. அதனால தான் அடுத்து இவன் இப்படியா பட்ட ஆளாச்சு, இவன் எப்படி இங்கே போனால் சரியாகும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை மகாபாரத கதை முழுவதும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன். நான் சார் இந்த மகாபாரதம் ஆரம்பத்தில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதும்பாங்க. அங்கேருந்து வந்து 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 சந்தனூர்லேருந்து தான் உங்களுக்கு பீஷ்மர்லேருந்து தான் சுகி சிவம் சொல்லும்போது கூட அவர் ஆரம்பிக்கும் போது அவரே இடையில் சொல்லுவார், நான் ரொம்ப பேர் சொல்லிட்டேன்ல அப்படின்பாரு. ஏன்னா அவ்வளவும் வருது. ஆமாம். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ கதாபாத்திரங்கள் பேர் வச்சுருக்காங்க. என்னென்ன வர முடியுங்க, துரியோதனன் கூட பிறந்தவங்க 100 பேர்த்துக்குமே பேர் இருக்குது. விசித்திரமாக இருக்கும். இந்த இப்படியெல்லாம் பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு, நீங்கள் இன்றைக்கி பேர் ஒரு குழந்தை வைக்கிறதுக்கு பேர் வைக்கிறதுல படாதபடுறாங்க. நம்ம அநியாயம் படாதபடுறாங்க. இன்னும் இவ்வளோ கதாபாத்திரங்களுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் பேர் வச்சு இதெல்லாம் சில இன்றைக்கி இந்த நீங்கள் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா பேர் வைக்கும்போது இப்போ காந்தாரின்னு யாரும் வைக்கிறாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி உங்களுக்கு துரியோதனன்னு பேர் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பீமன்னு வைக்கல. அர்ஜுனன் இருக்கு, தர்மன் இருக்கு, ஆமாம், சகாதேவன் இருக்கு, நகுலன் கூட இல்லை. நகுல்னு வச்சுக்கிறாங்களே, இருக்கலாம், நகுல் இருக்கலாம். ஆனால் அது அதிகப்படியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ண பரமாத்மா தான். ஆமாம், ராவணன் பேர் இருக்கார் பார்த்தீங்களா, வைக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு மக்கள் மனசில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸாக அவங்க வந்து காமிச்சு இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து பேர் வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவனை மாதிரி ஆகிடுவான் அப்படிங்கிற மாதிரி மக்களாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து அந்த லக்னம் அப்படி அமைஞ்சிருச்சுன்னா அந்த பேர் வைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், கடக லக்னம்னா ஆனால் அவருக்கு நிச்சயமாக துரியோதனன் பேர் வைக்கலாம். ஆனால் அது சமுதாயத்தில் வந்து ரொம்ப சிக்கலாகிடுங்கிறக்காக தான் பாஞ்சாலிங்கிற பேர் கூட வைக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், 2-3 இது பார்த்துருக்கேன். பாஞ்சாலி இருக்குது, காந்தாரிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் வடநாட்டு சைடில் இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரியாக கேரக்டர்ஸ்லாம் பேர்கள் இல்லை. மற்ற பேர்கள்லாம் ஒரு சாதகமான பேர் ஒரு அதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான பேர்கள் இல்லை. திருஷ்டி தீமனும் இல்லையே, பீஷ்மரும் கிடையாது. ஆமாம், பீஷ்மர் கூட இருக்குது, துரோணர் இல்லை. ஆமாம், கர்ணன் இருக்குது. ஆனால் நீங்கள் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பெருமைப்படுத்தக்கூடிய விருதுகள் பேரெல்லாம் அதில் வருது. பீஷ்மர் வருது, துரோணாச்சாரியார் வருது. ஆமாம், ஆனால் குருவின் பீஷ்மன்றது சாதாரண ஆள் கிடையாது. அவரை பற்றி நம்ம படித்ததால் ஆமாம் பா மிகப்பெரிய ஒரு விரதம். அது விரதம் சாத்தியம் இல்லைஞ்சு. நீங்கள் இப்போ விருச்சிகத்திட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 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 ஒரு பிடிவாதத்தன்மை இருக்கும். விடாப்பிடியாக ஒரு பழக்கத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குயா யாரையா ஒன்று பாராட்ட போகிறா அப்படின்னு நமக்கு தோணும். நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டருக்குன்னா அது எனக்கு விருச்சிகத்திட்ட வந்து ரொம்ப பிடிச்சது. எனக்கு பீஷ்மர் கேரக்டர்னா விருச்சிக ஆட்களை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஐயோ, அப்படியெல்லாம் வாழவே முடியாது, வாய்ப்பே கிடையாது.
வாழ்வாங்க. இல்லை அதை நீங்கள் சொல்லும் போது அது பெரிய விஷயமே தெரியல. பட் இவங்க இந்த லக்னம் விருச்சிகன்னும் போது இப்போ இவங்க நடந்துக்கிட்ட பார்த்தாலே நம்ம லக்னத்தை சொல்லிடுறோம் இப்போ. ஆமாம், ஓ நீ இப்படி தான் இருப்பிய நீ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், ஏன்னா சட்டால்னு ஒரு முடிவு எடுக்கிறது, அதுவும் அந்த முடிவை சுத்திகரி எவனுமே எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எடுப்பாங்க, அந்த முடிவு எடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை விடவும் மாட்டாங்க. அது நமக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் நமக்கு இப்போ ஒரு இந்த பாருங்கள், இந்த திஷ்டத்யும்னன் கேரக்டர் நம்ம பேசுகிறதுக்கு அங்கே பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அந்த கேரக்டர் வந்து ஒரு விஷயத்த ஒரு பெரிய ஆளை கொள்றாரு, குரு கொள்றது இருக்கு. கௌரவர் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே தளபதிகள் மாறிக்கிட்டே இருக்காங்க, இங்கே தளபதி மாறவே இல்லை, ஒரே ஆள் தான். ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் தான் தளபதியாக இருக்கார். எனக்கு வேறு யாரும் வந்து மகாபாரதத்துக்குள்ளே தளபதியாக பாண்டவர்கள் நியமித்தாங்கன்னு இல்லை. ஆரம்பத்தில் நியமித்ததோடு சரி, தளபதியாக கண்டினியூவாக அவர் தான் தளபதியாக இருக்கார் திஷ்டத்யும்னன். அப்போ ஒரு பெரிய கேரக்டரு, ஆனால் அதிகமாக பேசப்படாத ஒரு கேரக்டர். அப்போது ஒரு போர் முறையில் வெறும் டம்மியாக ஒரு ஆளை வச்சுக்கிட்டே தளபதியாக வச்சுக்கிட்டே இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுதான் மகாபாரதத்துக்குள்ளே இருக்க ஒரு பெரிய காரணம். எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் ஒரு தர்ம நியாயங்கள் இருக்குது, ஒரு காலத்துக்கான ஒரு தர்மம் இருக்குது, சூழ்நிலைக்கான ஒரு தர்மம் இருக்குது. மகாபாரதத்தில் எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் அந்தந்த காலகட்டத்தில் கடைபிடிக்கக்கூடிய தர்ம நியாயங்கள் இருக்குது. ஆமாம், இப்படிலாம் நடந்தால் நம்ம இப்படி ஆமாம் இப்போ அதை பயன்படுத்தணும், இல்லை அப்படி மாறிக்கணும்னு. இப்போ தர்மன் சூதாடக்கூடாதுன்னு ஒரு தர்மம் இருந்தாலும் கூட சூதாடுறதுக்கும் ஒரு தர்மம் இருக்குது. அப்போ நீ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தால் நீ நிதானத்தை கடைபிடிக்கலைன்னா நீ என்னெல்லாம் உனக்கு நடக்குங்கிறது, பின்னாடி என்னென்ன நடக்குன்றது எப்போ சொல்லிட்டாங்க, அங்கேயே சொல்கிறாங்க. அப்போது ஒரு கதை வந்து இவ்வளவு விவாதத்துக்குரியதாக, இவ்வளவு சிலாகிக்கக்கூடியதாக, அதற்குள்ளே நம்ம வாழ்வியலை கற்றுக்கக்கூடியதாக. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நாடகம் பார்க்குறவங்களோ அல்லது கதாகாலட்சம் கேட்குறவங்களோ இந்த கேரக்டர்களை பற்றி பேசும்போது ஏற்கனவே நம்மளும் அப்படி தானே இருக்கோம், நம்ம மாற்றிக்கணுங்கிற எண்ணம் உருவாகலாம். இல்லை நான் மாற்றிக்க மாட்டேன், நான் அவனை மாதிரியே வாழ்ந்துட்டு போடுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் வந்து அவங்கள வந்து உணர்த்திடும். இந்த திஷ்டத்யும்னன் நம்ம பேசினாலும் இந்த கேரக்டர்கள் பொதுவாக தன்னை பற்றி வெளிப்படுத்திக்க மாட்டாங்க, சிலாகிக்க மாட்டாங்க. நீங்கள் மற்ற நம்ம இலக்கணங்கள் நீங்கள் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிலாகிச்சு நமக்கு போட்டிருக்காங்க. இந்த 3 கேரக்டரை பற்றி நம்ம பேசும்போது இங்கே வந்து அதிக பேர் பார்க்கவும் மாட்டாங்க. எனக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம லக்கணத்துக்கு கன்னி லக்கணத்துக்கு பேசும்போது இதே தான், இப்போ நட்சத்திர பகுதிக்கு பேசும்போது இதுதான். எப்போது எந்த லக்கணங்களுக்கு வந்து நம்மளை வந்து கவனிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்திரிய லக்கணங்கள் பூரா நம்மளை கவனிக்கும். சத்திரியன்னு மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்கணங்களும் அவங்க புதிய படைப்பாற்றலை உருவாக்கக்கூடியவங்க, போராடக்கூடியவங்க, முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்க, பிறரை காப்பாற்றக்கூடியவங்க, இதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பேசுகிறதோ இல்லை நம்ம செய்கிறதோ நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதெல்லாம் அவங்க கிரகிச்சுக்குவாங்க. செயல்படுறாங்களா என்னங்கிறது தெரியாது, அதனால் கிரகிச்சுக்குவாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் கன்னி லக்னம் மட்டும் என்ன கேட்டிங்கன்னா அவர்கள் தான் எஜமானர்கள். அவங்க நமக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க. தன்னுடைய உள்ள கருத்தை வந்து வெளிப்படுத்திக்க, நான் அப்படி இல்லைம்பாங்க. நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம இந்த கமெண்டில் ஆமாம் சார் இப்படி தான் இருக்கேன் நான் சொல்லியிருக்காங்களே, யாராவது சொல்ல மாட்டாங்க. கமெண்டில் லைவ்லேயே சொல்கிறதில்ல. ஏத்தாப்புலேயே ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு நம்ம ஏன் கமெண்ட்டுக்கெல்லாம் போனோம், எப்படிப்பா இருக்கு என்னப்பா அப்படி அவ்வளோதானே பதில் வருது. அந்த மாதிரி ஆக என்ன சொல்ல வர்றாங்கன்னு நம்மளால் கிரகிக்க முடியாது. ஆமாங்கிறாங்களா இல்லைங்கிறாங்களா அப்படிங்கிற கருத்தையும் அவங்ககிட்ட நம்ம பெற முடியாது. அப்படிங்கும்போது இது வியூஸ் கம்மியாக இருக்கும், குறைவாக பார்ப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நினச்சிவாங்க அதில் கரெக்டாக தான் சொல்கிறான், ஆனால் ஒத்துக்கப்படாது. ஆமான்னு சொல்லிட்டா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஆமான்னு சொல்கிறதில்ல இல்லைன்னு சொல்கிறதில்ல, இந்த ஒரு நடுத்தரமாக மெயின்டைன் பண்ணுறதுல இவங்கள மாதிரியான கில்லாடிகள் கிடையாது. சார் நம்ம ரொம்ப மகாபாரதம் உள்ள கேரக்டர்ஸ் உள்ளே போயிட்டோம். அது போனால் மீள முடியாது, நம்மளால் முடியாது, நேரமும் பத்தாது. இப்போ திஷ்டத்யும்னனுக்கு வருவோம். இவருடைய முடிவு எப்படி இருக்குது? அதனுடைய முடிவு வந்து வேலையை முடிச்சிடுறாரு. எதற்காக அவர் திஷ்டத்யும்னன் படைக்கப்பட்டாரோ துரோணரை வந்து அவர் இப்போ அந்த சம்பவம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கூட. இங்கே வந்து என்னென்னா இப்போது ரொம்ப உக்கிரமாக துரோணர் போர் செய்கிறார். சாதாரணமாக போர் செய்யலை. ஏன்னா துரியோதனன் வந்து இவரை ரொம்ப
டீச் பண்ணதுனால உங்கள் மாணவங்கனால நீங்கள் அவனை வந்து நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா ஒரு போர் ரொம்ப உக்கிரமாக செய்யும்போது அஸ்வத்தாமன்கிற யானை இறந்துடும். இறந்தவொடனே கண்ணன் சொல்லுவார், புத்திர பாசம் அதிகமாக உடையவர் துரோணர், அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொன்னால் நிலை குறைஞ்சிடுவார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த தர்மன் சொல்லுவான், நீ சொன்னா தான் நம்புவார், வேறு யார் சொல்ல நம்ப மாட்டார் அப்படின்னு. அது எப்படி நான் சொல்ல மாட்டேன்னு தர்மன் சொல்லுவார். இல்லை நீ வந்து இப்படியே சொல்ல, இது சொல்லலாம், இறந்தான் அஸ்வத்தாமன் என்னும் யானைன்னு சொல்லும்போது அங்கே தூக்கிறது. அவர் துரோணருக்கு இறந்தான அஸ்வத்தாமனோட நின்றுடும், ஏன்னா சொல்கிறது தர்மராஜ். அப்போ அவரு கேட்குறாரு, போர்க்களத்தில் துரோணர் கேட்குறாரு, அஸ்வத்தாமன் இறந்துட்டா செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கேன், என்ன தர்மா நீ சொல்லு, அஸ்வத்தாமன் இறந்துட்டானா? ஆமாம், அஸ்வத்தாமன் இறந்துட்டான், அதான் இறந்தான் அஸ்வத்தாமன் ஆமாம் என்னும் யானையின் போது சங்கர் இறந்தான் ஆமாம் அது போதுமே. ஆமாம், இறந்தான் அஸ்வத்தாமன் அப்படிங்கிற யானைன்னு சொல்லுவது சங்க எடுத்து ஊதுனோன்னே அப்படியே நிலை கொஞ்சம் உட்காந்துடுறாரு அம்புகளை போட்டு. திருச்சிருமன் சரண் யோசிக்கவே இல்லை, வாள் எடுத்து பேசிடுவான். அதோட அவனுடைய சபதம் முடிஞ்சு போச்சு, வந்த வேலை அவனுக்கு முடிஞ்சு போச்சு. நம்ம இந்த கேரக்டர் நம்ம அவசரம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாக வந்த வேலையை ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது நிறைவேற்றி கொள்ளக்கூடிய விதமாக இந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான அவசரப்படாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் யோசித்து செயல்படுங்க என்கிறதோட நம்ம அட்வைஸாக முடிச்சோம். ஏன்னா இதுக்கு ஒன்றும் அட்வைஸ் தேவையில்லை. அடுத்த கதாபாத்திரத்தை பார்ப்போம். அடுத்த கதாபாத்திரம் என்னங்க சார்? துலாமில் வருஞ்சி, துலாம் ராசியில், துலாமில் இதே சித்திர நட்சத்திரம் வருது. இதே சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வருது. யார் அவர்? பார்ப்போம். பார்ப்போம்.